Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.12 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலை இன்னொரு பாலினாமியல் வச்சு டிவைட் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x⁴ minus 6x cube plus 3x square plus 3x plus minus 2ங்கிறத எனக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ். அதை இன்னொரு பாலினாமியல் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணால் அப்படி டிவைட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய பாலினாமியலை நான் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² minus 3x plus 2 இந்த மாதிரி டிவைட் பண்ணுறப்ப ஜி ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதை ஈக்குவல் டு 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த x² minus 3x plus 2ன்னுட்டு இருக்குது. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்குது. ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுங்கிறப்ப எக்ஸுக்கு 2 வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ நான் அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற 2வை வந்து மேலே எழுதிக்கணும், இங்கே இருக்கிற -3யை கீழே எழுதிக்கணும். இப்போ நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையுமே ஆட் பண்ணால் எனக்கு -3 கிடைக்கணும். ரெண்டுமே எக்ஸோட வேல்யூவாக இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இப்போ 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 2 கிடச்சிடும். ஆனால் 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணனா எனக்கு 3 கிடைக்கும், -3 கிடைக்காது. அப்படின்னா -2 -1 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடச்சிரும். -2 -1 ஆட் பண்ணால் -3 கிடச்சிரும். அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா x-2 இன்ட்டு x-1 ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடைக்குது. இப்போ ரெண்டுக்குமே 0வை தனித்தனியாக பிரித்து கொடுத்தேன்னா x-2 ஈக்குவல் டு 0, x-1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த -2 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +2 ஆகும். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு இந்த -1 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னா +1 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x⁴ minus 6x³ plus 3x² plus 3x minus 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவில் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1⁴ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் 1² ப்ளஸ் 3 இன்ட்டு 1 minus 2. அப்படின்னா 2 இன்ட்டு 1⁴ வந்து 1 தான் கிடைக்கும். -6 இன்ட்டு 1⁴ வந்து 1. அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு 1² வேல்யூ 1, 3 இன்ட்டு 1 வந்து 3 -2. அப்படின்னா 2 இன்ட்டு 1 வந்து 2 மைனஸ் 6 இன்ட்டு 1 வந்து 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 வந்து 3 ப்ளஸ் 3 -2. அடுத்தது 2 - 6ஓட வேல்யூ -4, அதை எழுதிட்டேன். அடுத்தது +3 + 3யோட வேல்யூ 6 -2. அப்படின்னா -4 + 6ஓட வேல்யூ வந்து -2 +2 அடுத்து -2. அப்படின்னா இது 2 - 2ஓட வேல்யூ 0 வந்துருச்சு. அப்படின்னா எஃப் ஆஃப் 1 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள். எக்ஸாக்டாக வந்து எஃப் ஆஃப் 1ங்கிறது எனக்கு டிவிசபிள்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது எஃப் ஆஃப் 2வும் எக்ஸாக்டாக டிவிசபிள் ஆகுதாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து நான் 2ங்கிற வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னா 2⁴ மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னா 2⁴ ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னா 2² ப்ளஸ் 3 இன்ட்டு 2 -2. 2 இன்ட்டு 2⁴ஓட வேல்யூ எனக்கு 16 கிடைக்கும். -6 இன்ட்டு 2⁴ஓட வேல்யூ 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 2⁴ஓட வேல்யூ 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 வந்து 6 -2. அப்படின்னா 2 இன்ட்டு 16ஓட வேல்யூ 32 -6 8s are 48 ப்ளஸ் 3 4s are 12 அடுத்து ப்ளஸ் 6 -2. அப்படின்னா 32வையும் 48ஐயும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்னா 16 வந்து கிடைக்கும், -16 வந்து கிடைக்கும். அடுத்தது எனக்கு +12 + 6ஓட வேல்யூ 18 -2. அப்படின்னா -16 18ல் 2 போச்சுன்னா வந்து எனக்கு 16 கிடைக்கும். -16 + 16ஓட வேல்யூ 0. அப்படின்னா எஃப் ஆஃப் 2வும் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுது. இங்கே கொஷின்லேயே அதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதாங்கிறது தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்மளும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன்.
இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு, இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.